நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வரும் உணவுப் பொருட்கள்ல ஆபத்து இருக்கா இல்லையான்னு தெரியாமலே நாம தினந்தோறும் பயன்படுத்திட்டு வரோம். ஆனா அதுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு நினைச்சு பாத்தீங்கன்னா வரும் ஆண்டுல இந்த மனித குலம் உயிரோடு இருக்குமா என்ற அச்சம் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க. மனிதர்களோட உயிரை குடிப்பது மனிதர் தாங்கிறத நிரூபிச்சு கொண்டே வரோம். டெல்லியில இருக்க வேதியியல் ஆய்வு நிறுவனமான டெல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராசூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனம் கடந்த 2011ஆம் ஆண்டு 20க்கும் மேற்பட்ட டூத் பேஸ்ட ஆய்வுக்கு எடுத்து ஆய்வு நடத்தியது. அந்த ஆய்வோட அறிக்கை வெளியே வந்தப்போ எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்களாம். அது என்னன்னா நம்ம பயன்படுத்தும் டூத் பேஸ்ட்ல நிக்கோடின் இருப்பது தெரிய வந்திருக்குங்க. நாம தினந்தோறும் பல்ல சுத்தமா வச்சுக்கவும் வெண்மையா வச்சுக்கவும் ஏதோ ஒரு கம்பெனியோட டூத் பேஸ்ட பயன்படுத்திட்டு வரோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு யமன் இருக்கிறத மறந்துடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் பல்லு விளக்குனீங்கன்னா அது 9 சிகரெட் குடிக்கிறதுக்கு சமமா. ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளோட விளம்பரத்துல புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. சிகரெட் பாக்கெட்ல நுரையீரல் படத்தை போட்டு சிகரெட் பிடித்தால் புற்றுநோய் வரும்னு அச்சடித்து மாபெரும் விற்பனைக்கு அரசு அனுமதி வழங்கியிருக்குங்க. இதுல ஒரு பக்கம் இருந்தாலும் நாம தினந்தோறும் பயன்படுத்துற டூத் பேஸ்ட்ல புற்றுநோயை உருவாக்குற நிக்கோடின் இருக்குங்க. அது தெரியாம நாம பயன்படுத்திட்டு வரோம். அந்த காலத்துல வேம்பு வேலங்குச்சிகளை பயன்படுத்தி பல் துளக்குனாங்க. அது பல்லுக்கு உறுதியாகவும் பல் சீக்கிரம் விழாமலும் இருந்துச்சு. இப்போ விஞ்ஞானங்கிற பேர்லயும் நாகரிக என்ற பேர்லயும் ஆபத்துக்களை நாமே விலை கொடுத்து வாங்குறோம். நீங்க இந்த மாதிரி நிக்கோடின் கலந்த டூத் பேஸ்ட யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை தவிர்த்து இயற்கையா கிடைக்கிற பொருட்களை வச்சு பல் விளக்குங்க. இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்ல நிக்கோடின் இல்லாத டூத் பேஸ்டா செக் பண்ணி வாங்கி உங்க உடலை பாதுகாத்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.